இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு 2வது நாள் பைபிள் ஸ்டடிக்கு, இந்த வருஷத்துல 2வது நாள் பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தது லவ் அண்ட் ஒபே காட். அன்பு கூர்ந்து தேவனை அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லவ் அண்ட் சர்வ் காட். ஆண்டவரை நேசிச்சு அவருக்கு சேவை செய்யுங்கள், அவரை சேவியுங்கள் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து யோசுவாவை பற்றி தான் ஞாபகம் வரும். அவர்கிட்ட ஆரம்பிக்க போறோம். பட் இன்னும் சில வசனங்கள் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. பார்க்கலாம். முதலாவதாக நாம இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். அதன் பின்பு அதிலிருந்து சில கருத்துக்களை நாம தியானிக்க போறோம். யோசுவா 24வது அதிகாரம், யோசுவா 24 1 3வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோசுவா 24 1 வரை. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீக்கேமிலே கூடி வர பண்ணி, இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆண்டவர் வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. யோசுவா மூலமாக இஸ்ரேல் மக்கள்கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இங்க 13 நம்ம வாசிக்கலாம். 13 15 வரைக்கும். ஸோ ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாருன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப 13வது வசனத்துல, அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். நதிக்கு அப்புறம் அப்படின்னா ஆபிரகாம் வந்து நதிக்கு அப்புறத்துல இருக்கிற அந்த இடத்துல சேவித்த தேவர்கள். நதினா அந்த யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் சொல்றோம் இல்லைங்களா, எப்பிராத்து அப்புறம் டைகிரிஸ் பெரிய நதி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நதிகள் பக்கத்துல மெசொப்பொத்தோமியா இடத்துல ஊர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் வந்து வராரு. அப்புறம் ஹரான் அப்படின்ற இடத்துக்கு வராரு. அங்கிருந்து ஆண்டவர் அழைச்சி கானான் தேசத்துக்கு கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நதிக்கு அப்புறம் அவங்க சேவித்த அந்த தேவர்களும் சரி, எகிப்து தேசத்துல இருக்கிற எகிப்திலும் சேவித்த தேவர்களையும் அகற்றிவிட்டு கர்த்தரை மட்டும் சேவியுங்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். கர்த்தரை இப்ப இந்த இடத்துல யோசுவா பேசுறாரு. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஸோ முற்பிதாக்கள் நதிக்கு அப்புறத்துல சேவித்த அந்த தேவர்கள், எகிப்து தேசத்துல மக்கள் சேவித்த அந்த தேவர்கள், ஒருவேளை இஸ்ரவேல் மக்களும் அந்த தேவர்களை சேவித்திருக்கலாம். இப்ப எமோரியர்கள் கானான் தேசத்துல உள்ள அந்த மக்கள், அவர்கள் சேவிக்கிற அந்த தேவர்கள், நீங்க எந்த தேவரை வந்து சேவிப்பீங்க? ஆனா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்தது 21 24 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல,
நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றார். பாருங்க, இவ்வளவு அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். ஒரு லாங் ஹிஸ்டரி ஆஃப் ஜேர்னி வித் காட். ஒரு ஒரு பல நூற்றாண்டுகள் அடங்கிய விசுவாச பயணம். ஆபிரகாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க சீக்கேம்ல வந்து நிக்கிறாங்க. இப்ப வந்து இவர்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பாக இந்த இடத்துல பேசப்படுகிற வார்த்தைகள். ஓகே, இப்ப சொல்றாரு, உங்களுக்கு மத்தியில இருக்கிற கடவுள்களை, உங்களுக்கு மத்தியில இருக்கிற தேவர்களை நீங்க வந்து அகற்றுங்க அப்படின்னு, அந்நிய தேவர்களை அகற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். அப்போனா இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சு, இவ்வளவு காரியங்களை செஞ்சு ஆண்டவர் வந்து இவர்களை கொண்டு வந்தாலும் இவர்கள் மத்தியிலும் சில அந்நிய தேவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். அதான் உண்மையாக இந்த இடத்துல இருக்கிறது. அடுத்தது, அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, 24வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். நிச்சயமா ஆண்டவருக்கு தான் நாங்கள் சேவை செய்வோம். சேவை செய்வோம் அப்படின்னா ஒரு ஆசாரியனை போல அவரை பணிந்து கொள்றது, தொழுது கொள்வோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நாங்கள் அவருக்கு 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 மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம் என்பதை இவர்கள் இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக, லுக்கிங் அட் த பாஸ்ட். நம்ம கடந்த காலத்தை பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்த காலத்தை இந்த இடத்துல பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப சீக்கேம்ல அவர்கள் நிற்கிறாங்க. இஸ்ரவேல் மூப்பர், தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகளை எல்லாரையும் அவன் வரவழைக்கிறான். யோசுவா வந்து வரவழைக்கிறாரு. அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள தலைவர்கள், இஸ்ரவேல் மக்களுடைய தலைவர்கள், அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் எல்லோருக்கும் சேர்ந்து அவர் வந்து ஒரு பிரசங்கம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையாக அவர் சொல்றார். தேவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த தலைவர்களும் கேட்கணும், மக்களும் கேட்கணும். 2 பேருக்கு சேர்ந்து சொல்றது ஏன் முக்கியம் அப்படின்னா, தலைவர்கள் தான் முக்கியமாக மக்களை நல்வழியில நடத்தணும். ஆனா நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது நீங்க கவனிப்பீங்க, யோசுவாவுக்கு அப்புறம் யோ யோசுவாவுக்கு அப்புறம் நம்ம நியாயாதிபதிகள் காலத்தை நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் காலத்துல மக்கள் அவர்களுக்கு விருப்பம் என்னவோ அதை தான் செஞ்சாங்க. அவங்களுடைய கண்கள்ல எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எங்க தவறு நடந்துச்சு அப்படின்னா, மக்கள் மத்தியில தவறு நடந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி தலைவர்கள் மத்தியிலும் தவறு நடந்துச்சு. எனவே தான் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல அவர் வந்து, நீங்க ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் பொதுவா ஞாபகம் வருது எது அப்படின்னா, திருமணம். திருமணத்துல ஆணும் பெண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருத்தவங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுவாங்க. அதாவது, நான் நிச்சயமா உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்ன செய்வேன், இந்த இவங்களை வந்து நான் மனைவியா ஏற்றுக்கொள்வேன், இவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு நம்ம அதாவது சொல்றதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதே போல இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட வந்து இவங்க எல்லோரும், நாங்க உங்களுக்கு உண்மையாக இருப்போம், நாங்க வேற தேவர்களுக்கு பின்னாடி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் முன்பாக அவர்கள் சாட்சியாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். இங்க யோசுவா சொல்றாரு, நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு விதத்துல சொல்லப்போனா இந்த விசுவாச பயணம் அப்படிங்கிறது ஒரு திருமண வாழ்க்கை போலதான். ஏன்னா திருமண வாழ்க்கையும் ஒரு உதாரணமாக பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். ஆண்டவருக்கும் மக்களுக்கும் மத்தியில இருக்கிற இடையில இருக்கிற அந்த உறவுக்கு அது வந்து ஒரு உதாரணமாக, ஒரு மாடலா அது வந்து சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
அப்ப ஆண்டவருக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் வந்து நான் வந்து ஜெலஸ் காடு, நான் வந்து வைராக்கியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெலஸ்ன்னு இருக்கு. ஜெலஸ்னா நம்ம யோசிப்போம், பொறாமை தானே, எப்படி ஆண்டவர் வந்து பொறாமைப்பட முடியும் அப்படின்னா, நம்மள நம்மள எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு 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 ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ்வா பார்க்குறாரு. நம்மள வந்து நேசிக்கத்தக்க ஒருத்தரா பார்க்குறாரு. அதே போல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம நாம வந்து அவர நேசிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அத எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்ம அவர நேசிக்காம, நம்ம மற்ற தேவர்களுக்கு பின்னாடி போகும்போது, மற்ற காரியத்துக்கு பின்னாடி போகும்போது, மற்றவங்கள தூக்கி அல்லது மற்ற தேவர்களை, மற்ற காரியங்கள தூக்கி அவருடைய இடத்துல வைக்கும்போது, அவருக்கு வைராக்கியம் வருகிறது. எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஜெலஸ் காட்ன்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவிய நேசிக்காம, மற்றவங்கள எல்லாம் நேசிக்கிறாரு, மனைவிய நேசிக்கல. அதேபோல மனைவி வந்து மற்றவங்க எல்லாரையும் நேசிக்கிறாங்க, கணவன் நேசிக்கல. அப்ப எப்படி ஒரு ஒரு பொறாம இருக்குமோ, பொறாம அப்படின்னு நல்ல பொறாமன்னு சொல்லலாம். ஒரு எரிச்சல் வருமோ, அதே போல தான் இங்க ஆண்டவருக்கு. ஸோ, இந்த இடத்துல அ எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து நெனச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் வந்து யோசித்து பாருங்க. நீங்க செஞ்ச உடன்படிக்கை இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தலைவர்கள் மற்ற எல்லோருமே யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். In what ways do you see divided loyalty affecting your relationship with God? எப்பயாவது ஆண்டவருக்கு உண்மை இல்லாம நம்ம போயிருக்கிறோமா? ஆண்டவர சேவிக்காம போயிருக்கோம்னா, ஆண்டவர தொழுது கொள்ளாம போயிருக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த உறவ ஒ அ கொடுக்காம போயிருக்கிறோமா? அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? என்ன மாரியான படிகள எடுக்கலாம்? ஆண்டவரோட நம்ம வச்சிருக்கிற அந்த உறவுல இன்னும் வளர்றதுக்கு, இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இன்னைக்கு அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கடந்த காலத்த பார்க்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரு. கூப்பிட்டு வச்சுட்டு அ இங்க அவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து உங்க முற்பிதாவை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றத பாருங்கன்றாரு. ஆபிரகாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாம் ரொம்ப முக்கியமானவர். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 3 மதங்களுக்கு அப்பா, தகப்பன் வந்து ஆபிரகாம் தான். யூத மதம், இஸ்லாம், அப்புறம் கிறிஸ்தவம். யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 மதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, தகப்பன் ஆபிரகாம் தான். இந்த 3 மதங்கள் தான் இன்னைக்கு வந்து உலகத்தையே டாமினேட் பண்ணுது. உலகத்துல உள்ள முக்காவாசி ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 மதங்களுக்குள்ள உள்ளடக்க முடியும். அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆபிரகாம் இத்தன ஜனங்களுக்கு அப்பாவாயிட்டாரு, பிதாவாயிட்டாரு. ஆனா இந்த ஆபிரகாம் எப்படி இருந்தார்ன்னா, வேற தேவர்கள தான் வணங்கிட்டு இருந்தாரு. அவரு ஐப்பிராத்து நதிக்கு, அந்த பெரிய நதிக்கு அ அப்புறத்துல இருந்தபோது, மெசொப்பொத்தேமியால இருந்தபோது, ஊர் அப்படிங்கிற இருந்தபோது, அங்கருந்து கடந்து வந்து அவரு ஹரான் அப்படின்ற இடத்துலலாம் இருந்தபோது, பார்த்தீங்க அப்படின்னா, அவரு வந்து அ மற்ற தேவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார். அப்படி வணங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு நபர தான் ஆண்டவர் வந்து அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் நம்ம சாரி 1லிருந்து 3 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன்னுடைய வித்தின் மூலமாக நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உன்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பல்வேறு வாக்குத்தத்தங்கள அந்த இடத்துல 12வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம வந்து ஆண்டவர் தேடி போனாரு. ஆண்டவர் வந்து அ ஆபிரகாம் ரொம்ப நீதிமானாக இருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர அழைக்கிறார். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். நெறைய பேர கூப்பிட்டுருப்பார் ஆண்டவர். இல்ல ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டுருப்பாரு. நீங்க வரீங்களா? உங்கள வச்சு நானு நானு உங்கள வச்சு இந்த உலகத்த நான் ஆசீர்வதிக்க முடியுமா? வரீங்களா? அப்படின்னு கேட்கிறேன். எல்லாம் முடியாது முடியாதுன்றாங்க. ஆனா வேறே தேவர்களை வணங்கிக் கொண்டிருந்த ஆபிரகாம் என்ன செய்றார்ன்னா, ஆண்டவர் கூப்பிட்டோனே அவர் வராரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு கூட தெரியாத மாரி இருந்தாலும், அவர் வந்து ஆண்டவர நம்பி வருவத நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் வந்து அ இங்க இங்க சொல்றாரு. உபாகமம் 8வது அதிகாரம் 10லிருந்து 18 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமம் 8வது அதிகாரம் 10லிருந்து அ ப 18 வரை உள்ள அந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, "ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய்." இங்கே அகைன் உபாகமத்தினுடைய சூழலும் என்ன அப்படின்னா,
கானான் தேசத்துக்குள்ள அந்த போறதுக்கு முன்னாடி ஆன அந்த சூழல் தான். இங்கே என்ன பார்க்குறோம்னா, நீங்க அந்த தேசத்த கைப்பற்றுவீங்க. அந்த தேசத்த கைப்பற்றினதுக்கு அப்புறம் நீங்க அதுல நல்லா வாழும்போது என்ன செய்யாதீங்க, ஆண்டவர மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இங்க திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிற அந்த தேசம் வந்து ஆ ஆண்டவருடைய கிஃப்ட். இது ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே உன் தேவனாகிய 11ஆவது வசனத்துல, உபாகமம் 8:11 உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும், நியாயங்களையும், கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும்போது உன் இருதயம் மேட்டிமையா அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்புற பண்ணிடுறவரும் அப்படின்னா ஆண்டவர் செஞ்ச எல்லா அற்புதங்களையும் நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நினைச்சு பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, வேற தேவர்களுக்கு பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஸோ முதல் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் பார்க்கறது என்னன்னா இங்க யோசுவா சொல்றது, நீங்க பழச நினைச்சு பாருங்க. ஆபிரகாமை எப்படி அழைத்தேன் அப்படின்னு யோசித்து பாருங்க. உங்களை எப்படி எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா மூலமாக ஆண்டவர் இந்த மக்கள்கிட்ட பேசுறத நம்ம பார்க்குறோம். இப்ப நாம வாசிக்க கேட்ட இந்த உபாகமம் 8வது அதிகாரத்திலும் நம்ம அதே மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஆண்டவர் இந்த மக்களுக்கு முன்பாக வைக்கிறத நாம பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரியம். ஆக்சுவலி யோசுவாவுடைய புஸ்தகத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, யோசுவாவுடைய ஃபேர்வெல் யோசுவாவுடைய விடை விடை பிரியும் அந்த ஸ்பீச் தான் நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆ கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. விடை பிரியும் அந்த ஸ்பீச்ல தான் இவர் சொல்றாரு. உபாகமத்துல பார்க்கிறது கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆ அவ் அவ் இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தையாக நம்ம இங்க பார்க்குறோம். ஆ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆம் அதாவது 2 வித்தியாசமான சூழல். நான் அத கிளியரா சொல்ல நினைக்கிறேன். யோசுவாவுல ஏற்கனவே உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. உபாகமத்துல போறதுக்காக அவங்க நிக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம அ பிரேயர்ல நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி." அப்படின்றது, "அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே." அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஆம், நமக்கு செஞ்ச அந்த நன்மைகள் நம்ம மறக்கக்கூடாது. அத நம்ம மனசுல வச்சு, அவர மட்டும் தான் நாம சேவிக்கணும் அப்படிங்கிறத நாம மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப ஒரு கேள்வி என்ன உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி ஆண்டவர் உங்கள எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காரு கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியத்தை எந்த அளவுக்கு நாம வந்து பாராமுகமாக இருந்திருக்கோம். அத பார்க்காம இருந்திருக்கிறோம். அத ரெகக்னைஸ் பண்ணாம நம்ம இருந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. எந் எ எ எ எப்பல்லாம் வந்து நம்ம அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம், நன்றி உள்ளவங்களா நடந்திருக்கிறோம், எப்பல்லாம் நம்ம நன்றி உள்ளவங்களா நடக்கல அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்க. ஸோ இது ஒரு முக்கியமான எக்சர்சைஸ் நம்ம பண்றது. அதேபோல பழைய பழைய காலத்த நம்ம நினைக்கும்போது, ஆ ப 13வது வசனத்துல அத மட்டும் வாசிச்சு நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு நம்ம போலாம். யோசுவா 24:13 அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஸோ இஸ்ரவேல் மக்கள் வந்து கானான் தேசத்துக்குள்ள புகுந்து அந்த தேசத்தை கைப்பற்றின போது அவர்களுக்கு கிடைச்ச பட்டணம், அவர்களுக்கு கிடைச்ச வீடு, அவர்களுக்கு கிடைச்ச திராட்சை தோட்டங்கள் அல்லது வயல்வெளிகள் இதெல்லாம் அவங்க வந்து நாட்டின ஒன்றா அல்ல. அவர்களுக்கு ரெடிமேடாவே ஆண்டவர் வந்து ஆ ஆ ஆசீர்வாதத்த குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாக்கோபு 1:17 நாம பார்க்குறோம். எல்லா எல்லா நல்ல வரங்களும் பரத்திலிருந்து வருகின்ற ஈவு அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லா நன்மையும், எல்லா பரிபூர்ணமான வரமும், ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர்ட்டருந்து வருது அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில
ஆண்டவர் கிடை ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்வது மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சில இடங்கள்ல போருக்கு போகும்போது, ஒரு 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 பிரிட்ஜை தாண்டி பிரிட்ஜில் கடந்து போய் ஒரு ஒரு தீவுக்குள்ள போய் அங்கே சண்டை போட போறாங்கன்னு வச்சுங்களேன். சில வேளைகள் அந்த யுத்த தளபதி வந்து என்ன செய்வாருன்னா, அந்த பிரிட்ஜ் எல்லாம் உடைச்சிருவாரு அல்லது எரிச்சிருவாரு. ஏன்னா, ஜெயிக்காம எந்த போர் வீரனும் திரும்ப போயிறக்கூடாது. அந்த பிரிட்ஜ வச்சு பிரிட்ஜ் மூலமா வெளில போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக பிரிட்ஜ் எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. பின்னாடி இருக்கிற பிரிட்ஜ் எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. அ அப்புறம் எரிச்சிருவாங்க. யாரும் திரும்ப போ முடியாது. வெற்றி பெற்றால் திரும்ப போலாம். வெற்றி பெறலன்னா திரும்ப போக முடியாது. அப்படின்ற மாரி ஒரு பண்ணிருவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில பர்னிங் த பிரிட்ஜஸ் பிஹைண்ட் அஸ். நமக்கு பின்னாடி இருக்கிற பாலத்தெல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கடந்து வந்திருக்கோம் இல்லைங்களா? ஆண்டவருக்காக நம்ம சேவை செய்றதுக்காக, ஆண்டவருக்காக ஆண்டவர தொழுது கொள்வதற்காக, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பிரிட்ஜையும் நாம வந்து அ கொளுத்திறது, எரிச்சிறது, உடைச்சிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரும்பி போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. "பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறோம்ல. "இயேசு அ சிலுவை என் முன்னே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறோம் இல்லைங்களா? "நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக்." ஸோ நம்ம பின்னோக்கி போறதே இல்ல அப்படிங்கிறத நம்ம அ எல்லா காலத்திலும் மனதிலே வைத்துக் கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா, லிவிங் இன் த பிரசன்ட். சரி பின்னாடி மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசுவா சொல்லல. இப்ப நீங்க வந்து இப்ப எப்படி வாழப் போறீங்க அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறார். 14வது வசனத்துல, ஆம், ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த கர்த்தரை அகற்றி விட்டு கர்த்தரை செய்வீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பார்க்கிறோம். கடந்த காலத்துல மட்டும் வாழ்றது இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 15வது வசனத்துல கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு நல்லதா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன செய்யுங்க? வேற யார சேவிப்பீங்க? அவரையே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நதிகளுக்கு அப்புறத்துல பிதாக்கள், முற்பிதாக்கள் அதாவது ஆபிரகாம் இவங்கலாம் சேவித்த அந்த தேவர்கள சேவிப்பீங்களா? அல்லது எகிப்துல இருக்கிற தேவர்கள சேவிப்பீங்களா? அல்லது எமோரியர்கள் சேவிக்கிற தேவர்களை சேவிப்பீர்களா? ஆனா நீங்க என்னவா இருந்தாலும் சரி, நானும் என் வீட்டாரும் என்ன செய்ய போறோம்? கர்த்தர மட்டும் தான் சேவிப்போம்னு சொல்லிட்டு, அவர் வந்து தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து சொல்வத நம்ம பார்க்கிறோம். தைரியமாக நாங்க இப்படிதான் முடிவெடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சில வேளை நம்முடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு சேலஞ்ச் குடுக்கிறதா இருக்கும். நான் மற்றவங்கள வந்து அ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதா இருக்கும். ரஃபிள் த ஃபெதர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. மற்றவங்கள கொஞ்சம் அசௌகரியம் பண்றதா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிற ஸ்டாண்ட். இதான் நான் செய்ய போறேன். இதான் நானு சொல்லுவேன். இப்படிதான் நான் சிந்திப்பேன் அப்படின்னு சொல்ற காரியம் மற்றவங்கள கொஞ்சம் அ அசௌகரியப்படுத்துற ஒரு காரியமா தான் இருக்கும். ஆனா, நம்ம வந்து ஆண்டவர வந்து பிரியப்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 6:24ல இயேசு சொல்றார். மத்தேயு 6:24ல நம்ம 2 எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. 2 எஜமான்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பணத்துக்கும் சேவை செய்ய முடியாது. தேவனுக்கும் சேவை செய்ய முடியாது. அப்படிங்கிற அர்த்தத்தில தான் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஸோ பணம் தேவையில்ல அப்படின்ட்டு அவர் சொல்லல. பணத்துக்கு வந்து சேவை செய்ய முடியாது. நம்ம வந்து அவங்கள பணத்த வந்து நம்ம தொழுது கொள்ள முடியாது. பணத்த வந்து தேவனுடைய இடத்துல வைக்க முடியாது. தேவன் இருக்கிற இடத்துல தான் தேவன வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த உலகத்துல நம்ம ஒரு வேள விக்கிரகத்த வணங்காம இருக்கலாம். அல்லது வேற தேவர்கள வணங்காம இருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல நம்ம மற்ற ஒரு காரியத்த தேவனுடைய இடத்துல நம்ம வச்சுருவோம். அல்லது ஒருவேள நம்முடைய ஸ்பௌஸ நம்ம தேவனுடைய இடத்துல வச்சுக்கலாம். நம்முடைய பிள்ளைகள தேவனுடைய இடத்துல வச்சுக்கலாம். நம்முடைய படிப்பு அல்லது ஊழியம், நான் ஊழியத்த கூட வைக்கலாம். அல்லது வேலைய நம்ம வைக்கலாம். ஏதாவது ஒண்ண தூக்கி நம்ம ஆண்டவருடைய இடத்துல நம்ம வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, எதுவுமே ஆண்டவருடைய இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக, மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படிதான் நம்ம வாழணும். ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1லிருந்து 2 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, புத்தியுள்ள ஆராதனைனா என்ன? ரோமர் 12, 1, 2 இதுல என்ன பார்க்குறோம்னா, புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்டின்னா, நம்முடைய சரீரத்த நம்ம நம்ம என்னவா இருக்கிறோமோ, அத அப்படியே ஆண்டவருக்கு வந்து உயிருள்ள பலியாக கொடுப்பது தான் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேள
ஆராதனை அப்படின்னு ஏன்னா சேவிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆண்டவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மள முற்றிலுமாக ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான். உயிரோட உயிரோட இருக்கிற பலியாக ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் ஆ புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில வேளைகள்ல நம்ம பல்வேறு காரியத்த ஆராதனை அப்படிங்கிற பேர்ல நம்ம செய்யலாம். எல்லாமே ஆராதனைக்கு அ ஆராதனையினுடைய அம்சமாக இருக்க முடியும். நம்ம பாட்டு பாடுறது, கை தட்டுறது, பல்வேறு காரியங்கள் ஆராதனையுடைய அம்சங்களாக இருக்கணும். ஆனா, நாம நம்பள முழுசா ஆண்டவருக்கு கொடுக்காம, நம்முடைய சரீரத்த நம்மள ஆண்டவருக்கு உயிருள்ள பலியா கொடுக்காம, நம்ம என்ன பாட்டு பாடுனாலும், அது வந்து ஒரு உண்மையான ஆராதனையாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில வேளைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஒரு ஒருத்தர் வழி சொல்லுவாங்க. இப்படியே நீங்க அப்படியே போனீங்கன்னா, அப்படி போயிரலாம்ன்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரு இடத்துக்கு போனோனே, 2 வழி பிரியிற மாரி இருக்கும். அப்ப எந்த வழியில போறது அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நின்றுவீங்க. நின்னுட்டு தெரிஞ்சவங்கள நீங்க கேட்பீங்க. ஸோ தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க வந்து லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட்ல போனீங்கன்னா, அந்த வீடு வந்துரும், அல்லது அந்த இடம் வந்துரும், அல்லது அந்த கடை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ரைட்ல போனீங்கன்னா, நீங்க வேற எங்கேயாவது போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வழிகாட்டுறவங்க சரியான ஆளா இருந்தா ரொம்ப நல்லது. தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு சில சும்மா வந்து லெஃப்ட்ல போங்க, ரைட்ல போங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா, நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் ராங்கான இடத்துக்கு தான் நம்ம போவோம். பல வேளைகள்ல லைஃப்ல நம்ம இந்த ஒரு முடிவை எடுத்து அதாவது லெஃப்ட், ரைட் ஏதாவது ஒரு முடிவ தான் நம்ம எடுத்து ஆகணும். நான் லெஃப்ட்லயும் போவேன், ரைட்லயும் போவேன் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. லெஃப்ட்ல போணும், ரைட்ல போணும். எது நாம தேர்ந்தெடுக்கணும். அதேபோல ஒரு கிராஸ் ரோடுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா தைரியமா யோசுவா சொல்றாரு. நீங்க நீங்க கிராஸ் ரோட்ல நிக்கிறீங்க. நானும் கிராஸ் ரோட்ல நிக்கிறேன். ஆனா நான் தேவனுடைய வழிய நானு பின்பற்றப் போறேன். நீங்க எப்படி டிசைட் பண்ணுங்க. நீங்க தீர்மானம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில கிராஸ் ரோட்ல பல்வேறு காரியங்களுக்காக நிக்கலாம். ஆ ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக தீர்மானம் பண்றதுக்காகவும் நிக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர மட்டும் நம்ம மையமா வச்சு தீர்மானம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது இந்த இந்த பிரசன்ட் லைஃப்ல நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை குறித்து நம்ம பேசும்போது, நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுடைய சாய்ஸ், இஸ்ரவேல் மக்களுடைய தீர்மானம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 21வது வசனத்துல ஜனங்கள் யோசுவாவை நோக்கி சொல்றாங்க. "அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம்." 20வது வசனத்துல சொல்றாரு யோசுவா, "கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால், அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார்" என்றார். பாருங்க ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். இந்த தேசம் வந்து ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். நீங்க அவர் கொடுத்த அந்த கிஃப்ட்ட அந்த ஓனர தூக்கி தள்ளி போட்டுட்டு, நீங்க வேறொரு ஆள அந்த கிஃப்ட்டுக்கு அ ஓனராக வைத்துக்கொண்டு நீங்க அவர வணங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவர் என்ன செய்வார்? உங்களை அ உங்களுக்கு உங்களுக்கு தீமை செய்து அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்காம போய்ட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 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 நிலத்துக்குள்ள தண்ணீர் பாய்ந்து செல்லுது. அது அந்த நிலத்துக்கு வந்து பஞ்சத்த அனுப்பணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. தண்ணிய ஸ்டாப் பண்ணா போதும். அந்த நிலத்துக்கு வந்து தன்னால பஞ்சம் வந்துரும். அதே போல தான். ஆண்டவர் வந்து ஆ ஆண்டவர் குடுக்குற அந்த ஆசீர்வாதத்த வந்து அவரு ஸ்டாப் பண்ணுவாரு. அப்புறம் நீங்க நிர்மூலம் ஆவீங்க. ஏன்னா, ஆ அதாவது பாலஸ்தீனம் தேசம், ஆண்டவர் கொடுத்த தேசம் வந்து வானம் பார்த்த பூமி. அங்க நீரூற்றுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட, அதாவது எல்லா விதமான கிளைமேட்டும் அங்க இருக்கு. பனியும் இருக்கு, பயங்கரமான வனாந்தரமும் டெசர்ட்டும் இருக்கு, மலையும் இருக்கு, பள்ளத்தாக்கு இருக்கு. எல்லாமே அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு இடம். ஸோ மழை வந்து ரொம்ப அவசியம். ஆறு ரொம்ப அவசியம். நீரூற்றுகள் ரொம்ப அவசியம். எல்லாத்தையும் ஆண்டவர் அடைச்சு போட்டாருன்னா, சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. ஸோ இங்க யோசுவா சொல்றாரு, "உங்களுடைய சாய்ஸ் எப்படி இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க." அப்படின்னா உடனே சொல்றாங்க, "அப்படி அல்ல. நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முழு மனசோட சொல்றத நம்ம பார்க்கிறோம். எப்படி அ 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல 1 ராஜாக்கள் 18, 21ல எலியா வந்து சேலஞ்ச் வைக்கிறாரு. யாருக்கும் கர்த்தருக்கும், பாகாலுக்கும் இடையில ஒரு சேலஞ்ச வைக்கிறார். நீங்க
எதை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் அவர் வந்து அடிச்சு நொறுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து அக்கினி மூலமாக எலியாவுக்கு பதில் தரதை நம்ம பார்க்குறோம். அங்கேயும் ஒரு 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 சாய்ஸ், ரொம்ப தைரியமா எலியா நிக்கிறத நம்ம பார்க்குறோம். சில வேளை நீங்க தனியா நிக்கிற மாரி ஒரு சூழல் வரும். ஆனா, நீங்க ஆண்டவருக்காக நிக்கும்போது, நிச்சயமாக அவர் வந்து உங்கள ஆதரிப்பார். உங்கள உங்கள கைவிட மாட்டார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்த நம்ம வாசிக்கலாம். அ லூக்கா லூக்கா 14வது அதிகாரம் 26, 27. லூக்கா 14, 26, 27 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14, 26, 27ல 26, 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீஷனா இருக்கிறத பத்தி ஆண்டவர் பேசுறார். ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனசோட ஒருத்தவங்க என்ன வந்தாலும் சரி, தகப்பன், தாய் யாரா இருந்தாலும் சரி, யாரு எதிராக வந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பின்பற்றி வராங்களோ, அவங்க மட்டும் தான் எனக்கு சீஷனா இருக்க முடியும். மற்றவங்கலாம் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்டியனா இருக்கிறது, உண்மையான கிறிஸ்டியனா இருக்கிறது, உண்மையான இயேசுவுடைய சீஷனா இருப்பது வந்து ஒரு கஷ்டமான காரியம் தான் இந்த உலகத்துல. ஸோ நாம இந்த காரியத்த தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. இந்த கலங்கரை விளக்கம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்டின்னா, இந்த இந்த கலங்கரை விளக்கத்த நோக்கி தான் அந்த கப்பல் வரணும் அப்டின்னு சொல்ட்டு ஆ நம்ம பார்க்குறோம். அதான் அதான் விதி. அதான் ஒரு 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 ரூல். ஸோ இந்த ஷிப் வந்து இந்த கப்பல் அந்த கலங்கரை விளக்கத்த நோக்கி வராம அது வேற பாதையில போகுது அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பாறையில இடிச்சு அது என்ன செய்யும்? நொறுக்கப்படும். அந்த கலங்கரை விளக்கு வந்து இந்த வெளிச்சம் இருக்கிறதே எதுக்கு? பாதை காட்டுவதற்காக அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல தான் நாம ஆண்டவருடைய வசனம் வந்து நமக்கு வந்து வெளிச்சமாக இருக்கிறது. தீபமாக இருக்குது. அது வந்து நமக்கு பாதையை காட்டுறதா இருக்கு. ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம அவருக்குள்ள அப்படியே நடந்துட்டு போகும்போது, அதுக்கான அந்த தீர்மானத்தை எடுக்கும்போது நிச்சயமாக நாம நல்ல வழியில தான் போவோம். நம்ம ஒரு கரை சேருவோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இல்ல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை உடைந்து விடும். அருமையானவர்களே! நீங்க நீங்க ஆ உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேத புஸ்தகத்த மையமா வச்சு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. வேத புஸ்தகத்த வச்சு தீர்மானம் எடுக்காத போது, அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம அப்படி போகும்போது, அப்படி அல்லது நாமளே அந்த வழியில சில வேளைல போகும்போது, ஒருவேள ஒரு பெரிய தீர்மானம் ஆண்டவருக்கு விரோதமா எடுக்காம இருக்கலாம். நம்ம பேசுற வார்த்தையாக இருக்கலாம், கோவப்படுறதாக இருக்கலாம், அல்லது சில ஒரு சின்ன சின்ன அ வாத விவாதங்களாக இருக்கலாம். அப்ப கூட இல்ல, இல்ல இது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்க்கிறோமா? அல்லது நம்முடைய அ அந்த அந்த மனம் கட்டாயப்படுத்துனால, இல்ல இது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, அவங்க அப்படி பேசுறாங்கல்ல, அப்படின்றதுனால நம்ம பேசிர்றோமா? நீங்க யோசித்து பாருங்க. நம்ம நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வதா நாம பார்க்கிறது, அவங்க வந்து தங்களுடைய சாய்ஸ தாங்க தேர்ந்தெடுத்தத வந்து உறுதிப்படுத்துறாங்க. ஆமா, நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்துறத நாம பார்க்கிறோம். 22வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, யோசுவாவுக்கு நம்ம திரும்ப போயிரலாம். யோசுவா 24வது அதிகாரம் 22வது வசனத்துல, அவங்க தங்களுடைய சாய்ஸ் அவங்க என்னத்த தேர்ந்தெடுத்தாங்களோ, அத அத வந்து அவங்க உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். 22வது வசனத்துல, அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார். சீ நீங்க நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தபோது, ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் சொன்னீங்க அப்படின்றது யாருக்காவது இங்க தெரியுமா? அப்படின்னா யாருக்கும் ஒரு வேள தெரியாது. அதுக்கு நீங்க தான் சாட்சி. வேற யாருமே கிடையாது. நான் வந்து ஆண்டவருக்குள்ள வந்தபோது, நான் ஆண்டவர்ட்ட என்னெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி வந்து நான் தான். வேற யாரும் அ நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட நான் என்ன சொன்னேன்? அதுக்கு நான் தான் சாட்சி. எனவே இங்க சொல்றாங்க, நீங்க தான் உங்களுடைய அந்த உடன்படிக்கையை நீங்க
ஆண்டவருக்காக எடுத்த அந்த தீர்மானத்துக்கு நீங்க தான் சாட்சி என்று சொல்றத பார்க்கிறோம். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு 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 காரியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பல வேளைகள்ல நாம என்ன சொன்னோம்னு நமக்கே தெரியாம போயிருது. ஸோ மறுபடியும் நம்ம திருப்பி சொல்லிக் கொள்வது நல்லது தான். அதுல தப்பே கிடையாது. ஆண்டவரே என்ன நான் ஒப்படைக்கிறேன். என்ன ஒப்படைக்கிறேன். ஒரு தடவ நான் சொன்னேன், நீங்க உங்கள ஆண்டவர்ட்ட அர்ப்பணிச்சு, மீண்டுமாக அர்ப்பணம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தம்பி சொன்னாரு, நான் ஏற்கனவே அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. மறுபடியும் நான் வந்து ஆண்டவரே என்ன நான் உங்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் உறுதியாக மீண்டுமாக அஃபர்ம் பண்ணுவது, அத வந்து உறுதிப்படுத்துவது தப்பே கிடையாது. சொல்லலாம். அதனால நம்ம முன்னாடி அர்ப்பணம் பண்ணல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இங்க மறுபடியும் சொல்றோம். இங்க சொல்றாங்க. ஆமா, நாங்க வந்து ஆண்டவர தான் சேவிப்போம் அப்படின்னோன, நாங்களே நாங்களே சாட்சிகள் என்று அவர்களும் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. இன்னைக்கு மீண்டும் உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னா, எத்தன பேர் நான் இந்தந்த காரியத்துல நம்ம மீண்டும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் 14வது அதிகாரம் 15ல, "இஃப் யூ லவ் காட், யூ வில் ஒபே ஹிஸ் கமாண்ட்ஸ்." நீங்க நம்ம ஆண்டவர நேசிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்டின்னா, ஆண்டவருக்கு வந்து கீழ்ப்படியறது தான் அப்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இயேசு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அ ஆண்டவர நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து வாயின் வார்த்தையில மட்டும் நான் சொல்லியிருந்தேனா, நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்டின்னா, அது வந்து நிச்சயமாக நேசம் அப்டின்னு சொல்லவே முடியாது. நான் வந்து என்னுடைய கீழ்ப்படிதல காண்பிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, எரேமியா 2:13ல யாரெல்லாம் வந்து ஆண்டவர விட்டு விலகி போயிருக்காங்களோ, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ஒரு உருவகத்துல ஃபிகரேட்டிவா இங்க எரேமியா எக்ஸ்பிளைன் பண்றத பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஆண்டவர விட்டு போயிருக்காங்களோ, அவர்கள் ஒரு எம்ப்டி ஒரு வெறுமையான துறவு போல இருக்காங்க. ஆண்டவர் வந்து ஒரு ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர். அவர் வந்து ஆ ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கிறார். நல்லா தண்ணீர் வரக்கூடிய ஒரு ஊற்றா இருக்கார். ஆனா, இவர்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, மற்ற தேவர்களுக்கு பின்னாடி போய்ட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக தீர்மானம் எடுத்துட்டாங்க. அந்த தீர்மானங்கள் எல்லாம் அவங்கள எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா, ஒரு எம்ப்டியான வாழ்க்கை, ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையில கொண்டு போய் நிறுத்துது அப்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு எம்ப்டி வெல்ஸ், வெறுமையான துறவுகள், வெறுமையான கிணறுகளாக நம்முடைய வாழ்க்கைய வந்து மாற்றி விடுகிறது அப்டிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு மனதில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எடுத்த அந்த தீர்மானம், ஒருவேள நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எப்படி நம்ம தீர்மானம் எடுத்தோம்? ஆண்டவருக்குள்ள வரும்போது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி? ஆ ஒரு சொல்லலாம் 86ல எடுத்தேன் அல்லது அல்லது 90ல எடுத்தேன். அந்த அத மீண்டும் நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ கன்க்ளூஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ அப்படியே நான் ஃபுல்லா நான் வந்து ஒரு சம் அப் பண்றேன். ஆ இங்க யோசுவா வந்து தன்னுடைய ஃபேர்வெல் ஸ்பீச்ல விடைபிரியும் அந்த ஸ்பீச்ல வந்து அ உரையில அவர் சொல்றார். ஆம், நீங்க இப்ப தேசத்துக்குள்ள வந்துட்டீங்க. கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க இந்த தேசம் வந்து ஆண்டவர் கொடுத்த ஈவு அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய முற்பிதா ஆபிரகாம், அப்புறம் எகிப்து தேசத்து உங்கள கொண்டு வந்து இந்த தேசத்த உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முற்பிதாக்கள் வணங்கின அந்த தேவர்களையோ, அல்லது எகிப்து தேசத்துல வணங்கின அந்த தேவர்களையோ, அல்லது எமோரியர்கள் வணங்குகிற இந்த தேவர்களையோ, எதையுமே நீங்க வணங்காதீங்க. கர்த்தர வணங்குங்க. ஏன்னா, அவர் தான் இந்த முழு தேசத்தையும் உங்களுக்கு ஒரு ஒரு ஈவாக குடுத்திருக்கிறார். ஒரு கிஃப்ட்டா குடுத்திருக்கிறாரு. நீங்க நடாத அந்த திராட்சை தோட்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கட்டாத வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க வந்து ஆண்டவர நிராகரிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையும் என்ன செய்யணும் வெறுமையாக போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி அவங்களலாம் உற்சாகப்படுத்தி அவரு ஒரு காரியத்த தன்னுடைய சாய்ஸ் என்ன? தன்னுடைய தீர்மானம் என்ன? அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மட்டுமே சேவிப்போம் அப்படின்னு சொன்னோனே, இவங்களும் உற்சாகத்தோட என்ன செய்றாங்கன்னா, ஆ அப்படியே சொல்றாங்க. நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்களே அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அர்ப்பணத்த மீண்டுமாக உறுதிப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை உறவுல, அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்ல எப்போதுமே நம்ம வாழ்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
ஆண்டவரே முழு இருதயத்தோட உங்களை நேசிக்க, உங்களை உங்களை நாங்க சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அ உங்க இடத்துல நாங்க எதையுமே வைக்காம, உங்க இடத்த எடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்க அ ரிஜெக்ட் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல, நாங்க தனியாகவும் உங்கள நாங்க சேவிக்கணும். குடும்பமாக உங்கள சேவிக்கணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஜெபமாக இருக்கும்.